வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷன்ஸ் வேர்ல்டு. நாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஈஸியாக அடுப்பே இல்லாமல் 2 விதமான பிரசாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸுக்கு மோதகம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க இந்த பிரசாதம் பண்ணியே விநாயகருக்கு படைக்கலாம். மற்றவங்க மோதகம் கூட இந்த 2 வகையும் சேர்த்து 3 வகையாக படைக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பிரசாதத்துக்கு பஞ்சகச்சையான்னு பேர். இதுக்கு நான் வெள்ளவல் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பூ கொஞ்சம் துருவனது எடுத்துருக்கிறேன். வெள்ளவலுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பவலும் எடுத்துக்கலாம். அடுத்து வெல்லம் இப்படி பொடிச்சு எடுத்துக்கணும். 4-5 ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுருக்கணும். 2 பச்சை வாழைப்பழம் எடுத்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 4 ஸ்பூன் வெல்லம் எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே பொடிச்சு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த கட்டி இல்லாமல் மறுபடியும் நல்லா பொடியாக்கணும். நீங்கள் இனிப்பு பிரியர்களாக இருந்தால் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக்கிட்டு கட் பண்ணி வச்ச 2 வாழைப்பழத்தை ஆட் பண்ணலாம். வாழைப்பழத்தையும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழமும் வெல்லமும் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் தேங்காய் பூ ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பூவையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அளவுக்கு ஏற்றப்ப தேங்காய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவல் ஆட் பண்ணலாம். அவல் 150 கிராம் எடுத்துருக்கிறேன். பொரி இருந்தாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவலையும் மற்ற இன்கிரீடியன்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பொடிச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். நெய்யும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான். மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விடணும். அவ்வளோதான், நம்மளோட பஞ்சகச்சையாக ரெடி. நான் இப்படி சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரணமாகவும் படைக்கலாம். அடுத்து என்ன பிரசாதம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பச்சை வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் சுகர், அடுத்து கொஞ்சம் தேங்காய் துருவல், 4-5 உலர்ந்த திராட்சை, 4-5 ஏலக்காய் பொடிச்சது. இந்த பிரசாதம் 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்க வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப பழுத்த பழம்னா சுகர் தேவையில்லை, இது நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தையும் சுகரையும் மிக்ஸ் பண்ண பிறகு 3 ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது வாழைப்பழத்தை அப்படி படைக்காமல் இப்படி பண்ணி பாருங்கள். அடுத்து ஏலக்காய் 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4-5 திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே நம்மளோட பிரசாதம் ரெடி. இந்த 2 வகையான பிரசாதமும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். அடுப்பே தேவையில்லை. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.